நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். Hi and welcome to தபால்பேட்டை 84 with me விக்னேஷ் கார்த்திக். மகாபாரதம் ரீலான்ஸ்க்கு உங்க எல்லார்கிட்ட இருந்து ஒரு சூப்பரான ரெஸ்பான்ஸ் வந்திருக்கு. Thank you so much. Keep watching. ஷோக்கு போலாம் வாங்க. நம்ம ஷோட ஃபர்ஸ்ட் மெயில் படிக்கிறேன் கேளுங்க. அனுன்றவங்க அமைச்சிருக்காங்க. ஹாய் விக்னேஷ் கார்த்திக் அண்ணா. ஹாய் அனு தங்கச்சி, how are you? This is Anu from Madurai. In Vijay TV, all shows are very nice, especially Super Singer, Kalyanam Mudal, Kadal Varai, Office, Coffee with Didi, Niya Nana, Nadula konja disturb பண்ணும், connections etc. வழக்க போல எல்லா ஷோஸுமே சூப்பர் அப்படின்னு சொல்லிட்டு எஸ்பெஷலி இன் பற்றி எல்லாத்தையுமே திருப்பி சொல்லிட்டீங்க. தேங்க்யூ ஸோ மச். நான் கோபிநாத்தன் தான் அண்ட் டிடி அக்காவை ரொம்ப கேட்டேன்னு சொல்லுங்கள். கண்டிப்பாக சொல்லிடுவாங்க. ப்ளீஸ் டிடி அக்காவை ஜோடி சீசனுக்கு ஆங்கர் பண்ண சொல்லுங்கள் ப்ளீஸ். கண்டிப்பாக சொல்லுவோம். பட் இப்போ தான் கல்யாணம் இருக்குல்ல, கொஞ்சம் அவங்க புருஷன் கூட டைம் ஸ்பெண்ட் பண்ணிட்டோம். திஸ் இஸ் வெரி பேட் பிஹேவியர். திஸ் இஸ் மை வெரி பிக் ரெக்வஸ்ட்னா ப்ளீஸ் ப்ளீஸ். ஓகே தங்கச்சி, மகாபாரதம் சீரியலை ஏதாவது ஒரு டைமில் திரும்பியும் போடுங்க ப்ளீஸ் 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 ப்ளீஸ். 5 வாட்டி ப்ளீஸ் கேட்டுருங்க தங்கச்சி. இவ்வளோ வாட்டி கேட்டியா நான் எப்படி போடாமல் இருப்பேன் சொல்லுங்க. ஆசா அண்ணனா, இங்கே பாருங்க அனு, நாளைக்கு ராத்திரி 9 மணிலேருந்து உங்களுக்காகவே அந்த மகாபாரதம் நாங்கள் போடுறோம், என்ன மறக்காம பாருங்க. இவனுக்கு நான் சூட்டும் பெயர் துரியோதனன். பஞ்ச பாண்டவர்கள் இந்த அஸ்தினாபுரம் இனி தமது இல்லமாகும். இந்த ஐவரும் விரோதிகள். ஏகலைவன், குரு தட்சணையாக உன்னிடமிருந்து வலக்கரத்தின் பெருவிரல் வேண்டும். அர்ஜுனனை எதிர்க்கும் துணிவு அகிலத்தில் எவருக்கு இருக்கிறது? கர்ணன். தமது மனைவியை காக்க இயலாத ஜடமாகிவிட்டீர்கள். நிறைந்த சபையில் சூறையாடப்பட்டது எனது மானம் அல்ல, வீரர்கள் என போற்றப்படும் தம் ஐவரின் வீரமாகும். சக ராஜ்யத்தை கொடுத்துதான் ஆக வேண்டும். நடக்காது, இது என்னுடைய ராஜ்யம். இரத்த பந்தங்களுக்குள் யுத்தம் மூண்டால் நாடு என்னவாகும்? மகாபாரதம் மாபெரும் இதிகாசத்தோடு இந்த வாரம் தபால்பேட்டியில் என்ன வீடியோ போடலாம், உங்களுக்கு என்ன எபிசோட் வேணும் அப்படின்னு கேட்டிருந்தோம். எல்லாரும் மாறி மாறி ஒரே வீடியோ மாறி மாறி அமைச்சிருக்கீங்க. அது என்ன வீடியோ கிளிப்பிங்னா, அதாவது நீங்கள் ஏன் சிரிக்காமல் இருக்கிறீங்கன்னா, உங்களை மாதிரி ஒரு ஆளை இது வரைக்கும் நான் பார்த்ததே இல்லை. ரம்யா மாதிரி ஒரு அழகான பெண் அங்கே உட்காந்துருக்கு. அது தெரிஞ்சு அந்த மனுஷன் சிரிச்சிட்டாரு. ஏன்னா பொண்ணு இருக்கும்போது அந்த இடத்துல பக்கத்தில் சிரித்த மாதிரியே உட்காந்துருக்கணும். ஆனால் நீ என்னமோ நிச்சயதார்த்தம் கேன்சல் ஆன மாப்பிள்ளை மாதிரி உட்காந்துருக்கீங்க. ஸோ உங்களோட சமாச்சாரம் வந்து இல்லை தம்பி, ஓகே நான் சரியா பேசலன்னு நினைக்கிறேன். அதனால தான் சிவகார்த்திகேயன் சூப்பரா இருந்ததுங்க. அப்படியா? அது எப்படி உட்காந்துருக்காரு அவரு? அதாவது அவர் என்னை திருப்பி போட்டு அடின்னு அடிக்கிற வரைக்கும் உனக்கு ஆத்திரம் தீராது. ஓகே ஓகே பாய். சூப்பர், வெரி தேங்க்யூ தேங்க்யூ தேங்க்யூ. அடுத்து ஆக்சுவலாக வந்து எனக்கு கான்செப்ட் தெரியாதுங்க. கான்செப்ட் இருந்தா நான் பண்ண போறேன். அது சிம்பு மாதிரியே இல்ல. என்னங்க? அது சிம்பு மாதிரியே இல்ல. சிம்புமன் சொல்லவே இல்லையே. அப்ப யார் மாதிரி? எங்க அண்ணங்க. உங்க அண்ணன் மாதிரிலாம் ஏன் இங்க பேசி காமிக்கிறீங்க? எங்க அண்ணனே உங்களுக்கு தெரியாதுங்க. இது சிம்பு நான் சொன்னேனா? சிம்பு டயலாக் பேசுனீங்க, சிம்பு வாய்ஸ் நினைச்சேன். எங்க சிம்பு டயலாக் இப்ப ஒரு நிமிஷம் இருங்க வரேன். ஆக்சுவலா எனக்கு நடிக்க தெரியாதுங்க. அப்ப சிம்பு அது இது தெளிவா புரிஞ்சுது, அது புரியல. அதுதான் சொல்றேன், அது சிம்பு இல்ல. சரி, நீங்களே அப்பீல் பண்றீங்க. ஓகே ஓகே. இதுக்கு மேல போனா ரொம்ப வில்லங்கமா போகணும் நினைக்கிறேன். அடிதடியில இருக்கிறதுக்குள்ள கடையை கூட நான் கிளம்புறேன். வாட்டுப்பிட்டி இந்த அளவுக்கு ரம்யாவை யாருமே கலாய்ச்சிருக்க முடியாது. அந்த பொண்ணு வேற கேள்வி கேட்டு கேட்டு அசிங்கப்பட்டுக்குது வேற. சாரி ரம்யா சிஸ்டர், பாருங்க உங்களை பத்தி பேசும்போது எனக்கே ரோல் ஆகுது. அடுத்த மேல் என்னன்னு படிப்போம். அடுத்ததா வந்து பிரபு விஜயன் அப்படின்ற ஒரு அமைச்சிருக்கிறாரு. டியர் விஜய் டிவி டீம், என்ன ஒரு பாசம். I and my whole family are big fan of your programs and your hosts too. Thank you so much, Prabhu Vijayan. Now I have one big request to Didi. I am also a great fan of actress Jyotika. Her appearance in TV shows and interviews are very rare before and after marriage as well. Please bring her to your show Coffee with Didi. Please, please, please. நீங்க எங்க கிட்ட ப்ளீஸ்ன்னு கேட்டதில்ல, ஆக்டர் சூர்யா சார் கிட்ட ப்ளீஸ்ன்னு கேட்டிருந்தீங்கன்னா அதுல ஒரு அர்த்தம் இருக்கு. பட் இருந்தாலும் கண்டிப்பா நாங்கள் வந்து ட்ரை பண்றோம். கூடிய சீக்கிரம் வந்து நம்ம ஜோதிகா வந்து கொண்டு வரதுக்கு ட்ரை பண்றோம். தேங்க்யூ ஸோ மச் பிரபு விஜயன். இந்த மாதிரி நிறைய மெயில்ஸ் வந்து எங்களுக்காக போடுங்க. அடுத்ததா கண்ணா, நம்ம சூப்பர் ஸ்டாருக்காக நம்ம ஸ்டார் விஜய்ல சூப்பரா ஒரு டப்ஸ்டர் பண்ணிருக்காங்க. மலடா அண்ணாமலை
நல்லதையும் செய்வேன், சொல்லாததையும் செய்வேன். நான் ஒரு தடவை சொன்ன 100 தடவை சொன்ன மாதிரி. பண்ணிங்கதான் கூட்டமா சிங்கம் சிங்கலா தான் வரும். கந்தா இதுவரை ட்ரெய்லர் தான்மா. இன்னும் மெயின் பிக்சரை பார்க்கணும் அப்படி சொன்னா நம்ம சூப்பர் ஸ்டார் பர்த்டே அன்னைக்கு டிசம்பர் 12 அன்னைக்கு பாருங்க. டோன்ட் மிஸ் இட். ஓகேங்க, அப்பா கஷ்டப்பட்டு பேசிட்டேன். அடுத்ததான் வந்து நம்ம விஜய் டிவியில் புதுசாக சூப்பர் சாட்டர்டேஸ் அப்படின்னு ஒன்று கொண்டு வர போகிறோம். அதை மற்ற சேனல்லாம் சாட்டர்டே சீரியல் போட்டு சாப்பிடுறாங்களே, பட் நாங்கள் வந்து சாட்டர்டே உங்களை என்டர்டெயின் பண்ண போகிறோம். என்டர்டெயின்மெண்ட் அப்படின்னு ஒன்று துப்பாக்கி மைனா கும்கிலாம் போடுவோம்னு நினச்சிடாதீங்க, அதெல்லாம் கிடையாது. சாட்டர்டே உங்களுக்காக ஹிந்தி படம் போட போகிறோம், அதுவும் தமிழ் டப்பிங்கோட. சூப்பரில் நேற்று கூட ஜோக்கர் என்ற ஹிந்தி படத்தை வந்து ஃபர்ஸ்ட் டைம் உங்களுக்காக போட்டோம். பட் அது மட்டும் முடிஞ்சிடலங்க, இன்னும் வந்து ரேஸ் 2 இப்போவே வந்து மொத்த வித்தையை இறக்கிட்டோன்னு வைங்களேன், நீங்கள் அப்படியே டியூன் ஆயிடுவீங்க. அதனால தொடர்ந்து பார்த்துக்கிட்டு இருங்க, நிறைய படங்கள் உங்களுக்காக காத்துக்கிட்டு இருக்கு. இப்போ நான் பார்க்க போகிறது யூடியூப்ல டாப்பு. போன வாரம் நம்ம ஜோடியில் நம்ம காஜலோட பெர்ஃபார்மன்ஸ் வந்து யூடியூப்ல டாப்பு. காஜல் பெர்ஃபார்மன்ஸ் அப்படின்னு ஒன்று அவங்க அந்த டான்ஸ் ஆடி முடிச்சதுக்கப்புறம் சீன் போட்டாங்களே, அந்த பெர்ஃபார்மன்ஸ் நினச்சி போறீங்க, அதெல்லாம் பார்க்க முடியாது. டான்ஸுன்ற பேரில் ஏதோ ஒன்று பண்ணியிருப்பாங்களே, அது யூடியூப்ல டாப்பு. அதை நீங்கள் பார்த்தீங்கன்னு வைங்களேன், அதில் நோட் பண்ண வேண்டிய விஷயம் நிறைய இருக்குங்க. நீங்கள் பாருங்க, பார்த்து முடிச்சுட்டு வாங்க, அப்புறம் நான் சொல்கிறேன். அதில் அவங்க டான்ஸ் ஆடும்போது செட்டில் இருந்தவங்க நிறைய பேரோட ஃபேஸ் வந்து ஒரு மாதிரி அஷ்டகோணத்தில் போயிருக்கும். நிறைய டிசாஸ்டர் ரியாக்ஷன்ஸ் வேறு. அதுக்கு என்ன காரணம் உங்களுக்கே தெரிஞ்சிருக்கும், நான் சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. சரி, அதை விடுங்க, அதை பற்றி நான் எதுக்கு பேசிக்கிட்டேன். அடுத்தது வந்து நம்ம காஃபி டிடிக்கு வந்து நம்ம பிருத்திவிராஜ் வந்து கெஸ்ட்டாக வந்திருந்தார். அந்த வீடியோ யூடியூப்ல டாப்பு. அதில் பார்த்தீங்கன்னா அவர் லைஃப்பில் நடந்த ஒரு ரொம்ப க்யூட்டான விஷயத்தை பற்றி ரொம்ப அழகாக ஷேர் பண்ணியிருக்கிறாரு. பாருங்க. எந்த டைமில் ஓகே இதுதான் நம்மளோட பொண்ணு அப்படின்னு எப்படி தெரியல. ஆக்சுவலி ஐ டோன்ட் நோ வென் தட் ஹேப்பன். நிறைய பேர் கேட்டிருக்காங்க இதே கொஸ்டின். ஐ ரியலி டோன்ட் நோ. She lived in Bombay and I was in Cochin. And the time I happened to read a book called Shantaram. It's a biopic sort of a thing, Gregory David Roberts. So that's entirely placed in Bombay. So adu padicha odane I suddenly got this romanticized idea of Bombay, and I called her because she was my only friend in Bombay and said, "Na vandu Bombay varan, I have to see this place." She said, "Did you read Shantaram?" I said, I also read it. Come, I'll take you." So she took me around Bombay and showed me the entire city. I think somewhere then down the lane it happened. Yeah. Okay. So ஏன் காட்டுக்குள்ள வச்சு ஏன் ப்ரோபோஸ் பண்ணீங்க? ஃபியூச்சர் லைஃப் ரொம்ப வன்னியமான லைஃபா இருக்க போகுதுங்கிறது ஒரு சிம்பிள். ஐயோ, ஒரு சிங்கத்தின் கொகைக்குள்ள அது என்ன டைகர் ரிசர்வா? சாரி, ஒரு புலி. இல்ல, ஆக்சுவலி என்னன்னா ராஜஸ்தான்ல வந்து there's a place called Ranthambore. I think the country's biggest tiger reserve, if I might be mistaken. So அங்க வந்து ரொம்ப எக்ஸ்க்ளூசிவான ஒரு ப்ராப்பர்ட்டி இருக்கு ஓப்ராயோட. சொல்லி they've got 7 tents in the middle of the forest. So நான் கொஞ்சம் இம்ப்ரெஸ் பண்றதுக்கு அங்க ஒரு டென்ட் எல்லாம் புக் பண்ணி, நான் பயங்கரமான ஆளுங்கிற ஒரு
மிஸ்கன்செப்ஷன் கொடுக்கறதுக்காக அங்க பயங்கரமான ஒரு ரொமான்டிக் பர்சன் அந்த மாதிரி ரொமான்டிக் லுக் கொடுங்க கவுண்டமணி அண்ணன் கொடுக்குற மாதிரி ஐயோ ஆமா அந்த மாதிரி so I took her there and I proposed her. I asked her the question. சே காட்ல வச்சு ப்ரொபோஸ் பண்றாருன்னா அவர் உண்மையாவே ஒரு கலா ரசிகர் தாங்க. ஹலோ கலானா அந்த கலா கிடையாதுங்க, அவங்களாம் ரசிக்க முடியுமா? ஓகே கலை ரசிகன் எது சொன்னாலும் தப்பா எடுத்துக்கிறீங்களே. சரி அதை விடுங்க. அடுத்ததான் நம்ம சூப்பர் சிங்கருக்கு நம்ம எம்எஸ்வி வந்த எபிசோட வந்து யூடியூப்ல டாப். அந்த எபிசோட்ல பாத்தீங்கன்னா நிறைய விஷயங்கள் நடந்ததுங்க, நிறைய பெர்ஃபார்மன்ஸ் இருந்தது, சித்ராமா பாடினாங்க, மனோ சார் பாடினாங்க, இந்த மாதிரி நிறைய விஷயங்கள்லாம் இருந்தது. அதையும் தாண்டி எம்எஸ்வியும் இளையராஜாவும் சேர்ந்தா என்ன பேசிப்பீங்க அப்படின்னு நம்ம பிரியங்கா வந்து எம்எஸ்வி கிட்ட கேட்டிருந்தாங்க. அதுக்கு செம்ம இன்ட்ரெஸ்டிங்காக ஒரு பதில் சொல்லியிருக்காரு, பாருங்களேன். நீங்களும் ராஜா சாரும் வந்து ரொம்ப க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸ், ஸோ அடிக்கடி நீங்கள் மீட் பண்ணிப்பீங்க. ஆனால் மீட் பண்ணும்போது ரெண்டு பேரும் என்ன சார் பேசிப்பீங்க? ரீசெண்டாக எப்போ மீட் பண்ணீங்க, என்ன பேசிப்பீங்க? என்ன பேசுறதுன்னு தெரியாது, எதை பற்றி பேசுகிறோன்னு கேட்க சொல்கிறோம். ஓகே, எதை பற்றி பேசுவீங்க? இசையை பற்றி தான். எத்தனை இசையமைப்பாளர்களாக இருக்காங்க, அவங்களாம் எப்படி பண்ணியிருக்காங்க. அதாவது அவருக்கும் ஒரு ஈகோ கிடையாது, எனக்கு ஈகோன்னா என்னன்னே தெரியாது. ஈகோ வந்தால் ஈகோன்னு விரட்டிடுவேன். அதனால் அவர்கிட்ட எல்லாம் பழகும் போதெல்லாம் எனக்கு அந்த 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 பெருந்தன்மை என்ன குணம்னாக்கா, எல்லா இசையையும் கேட்டு ரசிக்கக்கூடிய ஒரு ரசிகத்தன்மை உள்ள மனிதர்கள் அவர்கள் தான். அதாவது ஒரு ரசிகன் தான் கலைஞன் ஆக முடியும். அப்போ சமீபத்தில் நீங்கள் ரெண்டு பேருமே ரசித்த ஏதாவது பாட்டு இருக்கா சார்? நீங்கள் சொல்கிறீங்க ராஜா இந்த பாட்டு சூப்பராக இருக்கு, ஆமாம் அண்ணா இந்த பாட்டு ரொம்ப நல்லா இருந்துச்சு அப்படின்னு நீங்கள் ரெண்டு பேருமே இணைஞ்சி நல்லா இருக்குன்னு ஒத்துக்கிட்ட ஏதாவது பாடல் இருக்கா? அப்படி கேட்டிங்கன்னா பதில் சொல்ல முடியாது, எல்லா பாட்டும் ரசிக்க தெரியும். எம்எஸ்வி சார் வந்து ரொம்ப ஸ்வீட், அவருக்கு வந்து எல்லா பாட்டுமே பிடிக்கும். முகம் பார்த்து நானும் முடியாமலேயும் தீரை போட்டு உன்னை மறைத்தாளே பாவம், ஒரு நிறம் போதும் இருமுகம் காணும் எனக்கு அது தேடும், எனக்கு அது போதும் உன்னை சேர சேர எதிர்பார்த்து முன்னம் 7 ஜென்மம் ஏங்கினேன். வாவல் நிலா உன்னைத்தானே வானம் தேடுதே, வாவல் நிலா உன்னைத்தானே வானம் தேடுதே. மேலாடை மூடியே ஊர்கோலமாய் போவதே, மேலாடை மூடியே ஊர்கோலமாய் போவதே. வாவெண்ணிலா உன்னைத்தானே வானம் தேடுதே, வாவெண்ணிலா உன்னைத்தானே வானம் தேடுதே. தேங்க்யூ மனோஜி. சிச்சுவேஷனல் சாங், அந்த ரெண்டு இமயங்கள் ரெண்டு நண்பர்கள் சேர்ந்து இசையமைத்த ஒரு பாடல்ல. ஆமாம், ஈகோ யூகோ பா. எம்எஸ்வி சார் வயசானாலும் செம்ம பஞ்ச் சார். ஓகேங்க, அடுத்த நம்ம கிச்சன் சூப்பர் ஸ்டார்ல போன வாரம் செம்ம ட்விஸ்ட். நம்ம விஜய் டிவியில் வந்து சீரியலில் தான் ட்விஸ்ட்னு பார்த்தா இப்போ ரியாலிட்டி ஷோஸ்லேயும் ட்விஸ்ட்டுக்கு ஆரம்பிச்சிட்டாங்க. என்ன அப்படின்னா ஷோவில் திடீர்னு நம்ம வெங்கடேஷ் பட் என்ட்ரி ஆகி பிருந்தாதாஸ் உங்களுக்கு ஒரு முக்கிய செய்தி அப்படின்னு சொல்லியிருக்காரு. இதுதான் அந்த ஷோலேயே பெரிய ட்விஸ்ட்னு பார்த்துக்கங்களேன். இந்த வீடியோ யூடியூப்ல டாப் பாருங்க. ஓகே contestants, proud semi-finalists, second round cooking ready-யா? Ready sir. Good. Okay, இன்னைக்கான டாஸ்க் என்ன கொடுக்க போறாங்க, என்ன டாஸ்க் ஆயிருக்கும், அடுத்த லெவலுக்கு போவோமா அப்படின்னு பயங்கர ஒரு கன்ஃபியூஷன். சீக்கிரம் ஆரம்பிங்க சார். இன்னைக்கான சேலஞ்சோட பேர் வந்து cook against the finalists. என்னது? Oh my god. cook against the finalists. அதான் டாஸ்க். நீங்க 3 பேரும் பிருந்தாதாஸுக்கு அகைன்ஸ்டா குக் பண்ண போறீங்க. பிருந்தாதாஸ் 3 டிஷ் குக் பண்ணுவாங்க, நீங்க ஒரு டிஷ் குக் பண்ணுங்க. 3 டிஷ்ஷோட எங்கள் டிஷ் வந்து போட்டி போடணும் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாங்க. ஜாலியாக என்ஜாய் பண்ணோம். பட் ஆனால் உள்ள எல்லாருக்குமே ஒரு பெரிய பயம் இருந்தது, எனக்கு ரொம்ப ரொம்ப பயம் இருந்தது. பிருந்தாதாஸ், you are going to cook 3 of your best dishes. அது எந்த cuisine வேணா இருக்கலாம், என்ன ingredient வேணா இருக்கலாம், என்ன வேணா இருக்கலாம். உங்க 3 டிஷ் நீங்க குக் பண்ண போறீங்க. அதுக்கு அகைன்ஸ்டா அவங்க குக் பண்ண போறாங்க. அவங்களுக்கு நாங்க ஒரு செட் ஆஃப் இன்கிரிடியன்ட்ஸ் எடுத்து வச்சிருக்கோம். 3 செட் ஆஃப் இன்கிரிடியன்ட்ஸ் இருக்கு. அந்த 3 செட் ஆஃப் இன்கிரிடியன்ட்ஸ்ல இருந்து அவங்க எதை செலக்ட் பண்ணணும்ன்றதை நீங்க தான் முடிவு பண்ண போறீங்க. You are going to decide the ingredients that they are going to cook. ஐயோ, நம்ம செமி ஃபைனல்ல இருந்து ஃபைனல் போற கனவு இன்னையோட முடிஞ்சிடும் போலுது. பழையபடி இவங்க கூட வைல்ட் கார்டில் போய் சமைக்கணும் போலுது அப்படின்னு சொல்லி யோசிச்சேன். கீப் வாட்சிங். இந்த ஷோவோட கிராண்ட் ஃபினாலே கூடிய சீக்கிரம் வரப்போகுது. ஸோ தொடர்ந்து பாருங்க. நேரு ஸ்டேடியம்லாம் வைக்க மாட்டோம், அதே செட்டில் தான் நடக்கும். ஸோ மிஸ் பண்ணாமல் பாருங்க. இப்போ ஒரு குட்டி பிரேக் அப்புறம் என்னாச்சு செக்மெண்ட்ல மீட் பண்ணலாம். நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய்.
வெல்கம் பேக் டு தபால் பெட்டி 84 வித் மீ விக்னேஷ் கார்த்திக். இப்போ நான் பார்க்க போறது போன வாரம் விஜய் டிவில என்னாச்சு. போன வாரம் ஆஃபீஸ்ல நீண்ட நாள் பிரிந்து இருந்த 2 நண்பர்கள் நம்ம விஷ்ணுவும் கார்த்திக்கும் ஒன்று சேர்ந்துட்டாங்க. இதுதான் போன வாரத்தோட ஹைலைட் அப்படின்னு சொல்லலாம். உண்மையாவே அது ஒரு எமோஷனல் சீனுங்க. நான் கிளம்பணும். வீட்டுக்கு தானே போலாம், இரு. எனக்கு டைம் ஆகுது. பேசிட்டே இருக்கேன், போறேன்ற. மச்சான், கையறா எற கைய. கார்த்தி, அவ்வளவுதான். பிள்ளை மிரட்டினா பயந்துருவாங்களா? என்ன தட்டி விடுறேன்னு சொல்லிட்டு உன் கையை எதுவும் பண்ணிக்காத. என்ன பாத்துக்கிறதுக்கு எனக்கு தெரியும். என்னடா தெரியும் உனக்கு? கண்ணு ஒண்ணு தெரியாம கோவப்படதான் தெரியும், வேற ஒரு இதுவும் தெரியாது. இதுக்குதான் என்ன காப்பாத்தினியா? மேல கை வச்சா தட்டி விடுற. மன்னிச்சதான்னு கேக்குறேன், இவ மாதிரி கெத்து காட்டுற. சொல்றா, என்ன மன்னிக்க மாட்டியா? முடியல மச்சி. ஏய், ஏன் முன்னாடி அழாத, வேற எங்கேயாச்சும் போய் அழு. எங்கடா போக சொல்ற? உன்னை விட்டு போக சொல்றியா? இத்தனை நாள் நான் இல்லாம இருக்க முடிஞ்சதுல, இப்போ மட்டும் என்ன? வீடு தேடி வந்து மன்னிப்பு கேட்டா பெரிய இவன் மாதிரி முறுக்கிட்டு போன. இப்போ போடா. போறதுன்னா நான் போயிருப்பேன். இவ்வளவு நடந்ததுக்கு அப்புறம் நான் இங்கேயே நாயமே சுத்திட்டு இருக்கேன்னா எல்லாம் உன்னால் தான்டா. உன்னை விட்டு போக சொன்னா நான் எங்கடா போவேன்? இன்னும் பயங்கரமான சீன்லாம் பின்னாடி காத்துக்கிட்டு இருக்கு. அதெல்லாம் நீங்க யூடியூப்ல பாத்துக்கோங்க. அடுத்த நம்ம கல்யாணம் முதல் காதல் வரை சீரியல்ல விரோதிகளா இருந்த 2 குடும்பம் மீட் பண்ணிக்கிறாங்க. சீரியல் இண்டஸ்ட்ரியில பயங்கர புதுமையான ஒரு சீன்ல. சரி பாருங்க. முதல்ல போய் கதவை தரமா, யாரும் இல்ல நினைச்சு அவங்க திரும்பி போயிட போறாங்க. வா. இருடி. என்னம்மா? ஏன் சுகன்யா, என்ன பார்த்தா அந்த ஜீன்ஸ் படத்துல வர நடிகை மாதிரியே இல்ல? யாருமா? அந்த லட்சுமி பாட்டியா? அது இல்லடி, என்ன மாதிரியே ஒரு பொண்ணு இருக்குமே, டபுள் ஆக்ட் கூட பண்ணுவேன். அம்மா, பொண்ணு வீட்டுக்காரங்க வந்துட்டாங்க, போலாமா? வா. ஜுவல்ஸ் புரியல, பொறாம. ஐயோ, ஆட விடுமா, அழுகாதமா, அண்ணன் இருக்கேல, நான் பாத்துக்கிறேன். டோன்ட் கிரை. அடுத்ததான் நம்ம பார்க்க போறது அப்புறம் என்னவா. இன்னைக்கு காஃபி டேடிக்கு ஆர் எவர் கார்ஜியஸ் லேடிஸ் ஆஃப் தமிழ் சினிமா நதியா and அமலா வராங்க. அவங்கள மாதிரியே எபிசோடும் அழகா இருந்ததுங்க, பாருங்க. One co-star of yours who looks hot even today அப்படி நீங்க நினைக்கிற ஒரு co-star? ரஜினி சார். ரஜினி சார், வெரி How குட். could I forget? அதானே. நான் இந்த விஷயங்கள்லாம் சொல்லும்போது எந்த ஆக்ட்ரஸ் comes to your mind? Have to improve in fashion. Anjali. Okay. Fashionista? Nayanthara. Okay. Bikini babe. I would think Samantha. Okay. Girl next door. ரொம்ப homely beauty. Kajal Agarwal. Kajal Agarwal. Okay. இன்னைக்கு இருக்கிற current actorsல one pair who makes the best அப்படின்னு நினைக்கிறீங்க? I think Surya Jyotika. Okay, super. Have you ever got ஏதாவது weird proposal கிடைச்சிருக்கா before marriage உங்களுக்கு? ஞாபகம் இருக்கா ஏதாவது? Yeah. பூய் பூச்சமா பண்ற டைம்ல
யாரோ ஒரு பெரிய எழுத்து எழுதினாங்க and this was somebody who went to a boarding school basically saying you know I would love to get married to you நான் இது வாங்கி தருவேன் வண்டி இது இருக்கும் அது இருக்கும் அப்படி எல்லாம் so one of those weirds யாரு தெரியாது யாரு என்ன தெரியாது அதுதான் weirdest weirdest okay coffee question இந்த மாதிரி if you can sit with someone and have a coffee அப்படினா who யாரை நீங்க சூஸ் பண்ணுவீங்க ஷாருக் கான் oh ஷாருக் கான் okay சரி coffee challenge if you can challenge someone oh god this is too much exhausting last question okay silly challenge இருக்கலாம் இல்ல என்ன terrific challenge இருக்கலாம் உங்க friend ஆமா I think Vijay is very shy. Okay, yes. Yeah, he's very shy. Vijay challenge பண்ணிக்கலாம். ஏ கூட உட்கார்ந்து 10 நிமிஷம் just talk non-stop. Non-stop non-stop talk பண்ணணும் 10 நிமிஷத்துக்காக. Okay. That is my challenge for Vijay. Tough because I think he's shy. So I'm sorry Vijay but I just picked you. எங்க இளைய தளபதிக்கு இதுக்கு கொஞ்சம் டஃப் சேலஞ்ச் தான். எங்க அண்ணன் பேசவே மாட்டாரே. இப்போ இந்த ஷோ முடிஞ்ச உடனே நாங்கள் தீயா வேலை செய்யணும் குமார் படத்தை போடுறோம் மிஸ் பண்ணாமல் பாருங்க அந்த படத்தை பற்றி நான் இப்போ பேச வரும்ல அந்த படம் முடிஞ்ச உடனே கனெக்ஷன்ஸ் போடுறோம் அது முடிஞ்ச உடனே விஜய் கொண்டாட்டம்னு ஒரு புது ஷோ அந்த ஷோவில் பார்த்தீங்கன்னா கும்கி ராஜா ராணி நண்பன் இது போன்ற படங்களின் ஆடியோ லான்ச்சு அது போக விஜய் டிவி வந்து சினிமா சம்பந்தமாக என்னெல்லாம் பண்ணியிருக்கோம் அதெல்லாம் ஒரு சின்ன கம்பைலேஷன் மாதிரி பண்ணி செம்ம இன்ட்ரெஸ்டிங்காக உங்களுக்காக போட போகிறோம் அதையும் தாண்டி நம்ம தலைவர் சூப்பர் ஸ்டார் பேசுறதெல்லாம் கூட அதில் போட போகிறோங்க ஸோ டோன்ட் மிஸ் இட் எதிர்பாராமல் நான் வந்து இப்போது ஜாஸ்தி எப்போவுமே ஃபங்க்ஷன் ஜாஸ்தி எதுவுமே நான் போகிறதில்ல யாரையும் வந்து நம்ம இது பண்ண முடியாது ஸோ ஒருத்தர் ஃபங்க்ஷனுக்கு போனால் ஒருத்தருக்கு வந்து போக முடியாது அண்ட் எனக்கு என்ன சொன்னால் ஒரு பெரிய வீக்னஸ் எனக்கு மைண்டு ஃப்ரீயாக இருக்கணும் நான் ஏதாவது ஒரு கமிட் ஆகிட்டேன்னு சொன்னால் ஒரு டேட் கமிட் ஆகிட்டேன்னு சொன்னால் அதே மைண்டில் ஓடிட்டே இருக்கும் ஸோ அதனால் வந்துட்டு ஜாஸ்தி நான் கமிட் ஆக மாட்டேன் ஸோ பிரபு வந்து ரொம்ப நாளைக்கு முன்னால் வந்து கேட்டாங்க கமல் நீங்கள் 2 பேரும் வந்து இது பண்ணணும் இந்த ஆடியோ கேசட் நீங்கள் வரணும் அப்படின்னு சொல்லிட்டு நான் பிரபு சொன்னேன் பிரபு தரிசனம் தப்பாக எனக்கு வேண்டாம் ஸோ இப்போ இந்த ஃபங்க்ஷனுக்கும் நான் போகலை இன்னொன்று டாக்டர்ஸுக்கு வந்துட்டு இன்னும் கொஞ்சம் பாடியில் கொஞ்சம் இம்யூனிட்டி பவர் கொஞ்சம் ஜாஸ்தியாகணும் அதுக்காக முடிஞ்ச அளவுக்கு இந்த பொது இடங்களில் இன்னும் கொஞ்சம் நாளைக்கு நீங்கள் போக வேண்டாம்னு சொல்லியிருக்காங்க ஸோ தயவு செஞ்சு நான் வரல தப்பாக நினைக்க வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் சொல்லியிருந்தேன் ஸோ நேற்று வந்து நான் அந்த விழாவுக்கு வரலே அது தெரிஞ்சிருந்த கூட பிரபு சார் வந்து என் வீட்டுக்கு வந்துட்டு நான் இல்லாதும்போது பத்திரிக்கை வந்து கொடுத்துட்டு போயிருக்காங்க நான் அவர்கிட்ட கேட்டேன் என்ன பிரபு ஒரு மாதிரியாக இருக்குது எனக்கு இல்லைண்ணே அது என்னுடைய கடமை நான் வந்து மரியாதைக்கு உங்களுக்கு நான் கொடுத்தேன் அப்படின்னு சொன்னாங்க ஸோ நைட்டு சார் நான் முதல்ல வந்து நான் போகலன்னு சொல்லி முடிவு பண்ணியிருந்தேன் அதுக்கப்புறம் நைட்டில் ரொம்ப டிஸ்டர்ப்டாக இருந்தது ஸோ மார்னிங் வந்து ஃபோன் பண்ணி சொன்னேன் பிரபு நான் வர்றேன் ஃபங்க்ஷனுக்கு அப்படின்னு ஸோ இங்கே வந்தேன் ஸோ இது வந்து அவருடைய அன்பு என்னை வந்து இங்கே வரவழைச்சிருக்கிறது அந்த அன்னை இல்லம் அந்த தமிழ் திரையுலகத்தின் முதல் இல்லம் முதல் நாயகன் சிவாஜி சார் அவருடைய குடும்ப ஒரு ஃபங்க்ஷனுக்கு வந்து நான் வரலன்னு சொன்னேன் அது வந்து சரியாக இருக்காது ஓகே ஃபோக்ஸ் இப்போ நம்ம இந்த எபிசோடோட எண்டுக்கு வந்துட்டோம் உங்களோட சப்போர்ட் என்கரேஜ்மெண்ட்லாம் ரொம்ப ரொம்ப நன்றி தேங்க்யூ ஸோ மச் இதே மாதிரி தொடர்ந்து எங்களுக்காக சப்போர்ட் பண்ணிக்கிட்டே இருங்க நாங்களும் வந்து நிறைய நல்ல ஷோஸ் உங்களுக்கு கொடுத்துக்கிட்டே இருப்போம் அண்ட் என்ன கருத்து சொல்லணும் அப்படின்னு ஆசைப்பட்டாலும் நீங்கள் முன்னாடியே சொன்ன மாதிரி நீங்கள் எழுதி அனுப்ப வேண்டிய முகவரி விஜய் டெலிவிஷன் தபால் பெட்டின் 8484 சென்னை 6,34,000 இல்லை நான் வந்து மெயில் தான் பண்ணுவேன் அப்படின்னா ஒன்றும் பிரச்சனை இல்லை தபால் பெட்டின் 8484@vijaytv.com அப்படின்ற மெயில் அடிக்கும் உங்களோட மெயில்ஸை நீங்கள் சென்ட் பண்ணலாம் அடுத்த வாரம் இதே ஷோவில் உங்களை மறுபடியும் மீட் பண்ணுறேன் அது வரைக்கும் பாய் ஃப்ரம் விக்னேஷ் கார்த்திக்